மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு ஆன்மீக குட்டிக்கதைகள் நிகழ்ச்சியில் நம்ம என்ன கதையை சிந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை. இதை நம்ம நிறைய நேரம் காட்சியாக பார்த்து சந்தோஷப்பட்டிருப்போம். இன்றைக்கு அதை கதை வடிவமாக பார்ப்போம். பெருமான் ஆணவத்தை அடக்கக்கூடியதில் சிவபெருமானுக்கு நிகர் சிவபெருமான் தான். அதை எந்த நேரத்திலும் எந்த ரூபத்திலும் அவர் செய்வார். இது நம்ம தெரிந்த விஷயம்தானே. அப்படி ஏமநாத பாகவதரை விரட்டி அடித்து பாணபத்தரருக்கு அருள் செய்த படலத்தை திருவிளையாடல் புராணத்திலிருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மிக அற்புதமான கதை, இது சுவாரஸ்யமான கதை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேமநாத பாகவதர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். எல்லா இடங்களிலும் அவருடைய பாடல் வென்றது. நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த பாடலை இந்த திரைப்படத்தில் வைக்கிறதுக்கே ஒரு கதை இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ணதாசன் தான் இந்த பாட்டு எழுதுகிறார். இந்த படத்துக்கு கேவி மகாதேவன் ஐயா அவர்கள் இசையமைக்கிறார். கேட்குறார், இந்த மாதிரி கண்ணதாசா என்ன பாட்டு எழுதிட்டியான்னு கேட்குறார். ஹேமநாத பாகவதர் பாடக்கூடியதாக அமைந்த அந்த காட்சி கண்ணதாசனுக்கு புரியவே இல்லை. பாட்டு என்ன எழுதுறதுனே தெரியல, பாடுபொருளே கிடைக்கல. கேவி மகாதேவன் ஐயா கேட்குறாராம், என்ன கண்ணதாசா இன்னைக்கு ஒரு நாள் போதுமா இல்லை இன்னொரு நாள் வேணுமான்னு கேட்டாராம். ஒரு நிமிஷம் இருங்க, பாட்டோட வரேன்னு சொல்லி உள்ளே போய் விறுவிறுவிறுன்னு ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, நான் பாட இன்றொரு நாள் போதுமா என்று அந்த பாடலை பாடி கொண்டு வந்தார். அப்படி இந்த பாடலை பாட்டிலே மிகச்சிறந்த சக்கரவர்த்தியாக திகழ்ந்தவர் ஹேமநாத பாகவதர். என்னதான் எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் ஆணவம் என்பது வந்துவிட்டால் அவன் அடியோடு அழிந்துதான் போக வேண்டும். பாண்டிய நாட்டுக்கு வருகிறார், பாடுகிறார். பாடி முடித்து விட்டு கேட்கிறார், என் பாட்டுக்கு இந்த பாண்டிய நாட்டை விலை கொடு, அனுமதி கொடு, அடிமையாக்கி கொடுன்னு கேட்கிறார். பாட்டுக்கு பாண்டிய நாடு அடிமையாகுமா? இது என்ன சோதனை? இது பாண்டிய நாடு என்பது கலைகளுக்கு சிறந்த நாடு. இன்றைக்கும் நீங்கள் மதுரையில் பார்த்தீங்கன்னா இயல் இசை நாடக மன்றம்ங்கிறது மதுரையில் தான் இருக்குது. அப்படி கலைக்கு பெயர் போன நாட்டில் பாட்டுக்கு உனக்கு அடிமையாக வேண்டுமா என்று மன்னன் கேட்டான். நாளை என்னோடு சரிசமமாக ஒருவன் பாட வேண்டும். அப்படி பாடவில்லை என்று சொன்னால் என் பாட்டுக்கு பாண்டிய நாடு அடிமையாகும். அப்படி பாடிவிட்டான் என்று சொன்னால் அந்த மாதிரி ஒரு நிலைமையே வராதே அப்படின்னார். இல்லை சாமி, நீங்கள் சொல்லுங்க அப்படின்னார் மன்னர். அப்படி பாடிவிட்டான் என்று சொன்னால் பாண்டிய நாட்டுக்கு என் பாட்டு அடிமை அப்படின்னார். பந்தயம் உருவாயிடுச்சா? எந்த பாடகனும் வரலை. ஐயோ, பாணபத்த இவரா, ஹேமநாத பாகவதரா, ஐயோ ஹேமநாத பாகவதரா, ஐயோ ஹேமநாத பாகவதரா, நான் வரமாட்டேன் எல்லா பாடகர்களும் போயாச்சு. இந்த நேரத்தில் பாணபத்திரர் என்று ஒருவர் இருந்தார். அவர் கோவிலில் பக்தி பாட்டு பாடுறதான் அவர் வேலை. சில பேர் கோவிலில் பாடுறவங்க வெளியில் போய் கச்சேரி பண்ண மாட்டாங்க. கச்சேரி பண்ணுறவங்க கோவிலில் பாடுவாங்க. ஏன்னா கோவிலில் பாடுறதுங்கிறது இறைவனுக்கு செய்யக்கூடிய கைங்கரியமாக நினைப்பாங்க. அப்படி பாணபத்திரரை கூப்பிட்டு பாட சொல்கிறாங்க. பாணபத்திரருக்கு ஒன்றுமே தெரியாது. ஐயோ, ஹேமநாதரிடத்திலே யான் பாட முடியுமா அப்படின்னு கேட்டார். நாம் விடியறதுக்குள்ளே மன்னர் கூப்பிட்டு கட்டளை போட்டுட்டார், பாணபத்திரர் தான் பாடணும், வேற யாரும் பாடக்கூடாது, பாணபத்திரர் பாடி வெற்றி பெற்றே ஆக வேண்டும்ட்டார். என்னால் முடியாது, நான் இன்றோடு இந்த ஊரை விட்டு கிளம்புறேன்னார். அப்போ அவர் மனைவி தடுத்து சொல்கிறார், நீங்களா பாட போகிறீங்க? உம்முள்ளிருந்து சிவபெருமான் தானே பாடப்போகிறார், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு. பெருமான் விறகு விற்பவராக வந்தார். ஹேமநாத பாகவதர் அன்றைக்கு கண்ணயர்ந்தார். கண்ணயரும் போது இவர் பாடுகின்ற பாட்டில் கண்ணதாசன் அந்த பாட்டை மிக அழகாக எழுதுவார். திருவிளையாடல் புராணத்திலே பரஞ்சோதி முனிவர் அந்த பாடலை மிக தெளிவாக எழுதினார். கண்ணதாசன் அதை எளிமையாக்கி சொன்னார். நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதாய் ஆளவாய் அழகில் ஆட வந்ததொரு பாடவாயினி மூட வந்ததொரு பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உனை நான் பாட வைத்தேனே என்று பாடுகிறார். அப்படி பாடின உடனே ஹேமநாத பாகவதர் பார்க்கிறார், இப்படி ஒரு பாடலா பாடுகிறார்கள், இப்படி ஒரு பாட்டா அப்படின்னு கேட்டு, யாரு நீங்க சாமி அப்படின்னு. நானா சாமி, இங்க விறகு வைக்கிறவன் அப்படின்னு. சரி, இந்த சங்கீத ஞானம் உனக்கு எப்படி இது சங்கீதமா? நான் என்னமோ எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த பாட்டு கத்திக்கிட்டு கிடந்தேன் அப்படின்னார். இது கத்திக்கிட்டு இருந்தியா? இது எவ்வளவு பெரிய சங்கீதம் தெரியுமா? இதை யாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டாய்? இங்கே பாணபத்திரர்னு ஒரு சாமியார் இருக்கார், யார்கிட்டையும் சொல்லாதீங்க. இந்த பாணபத்திரர்கிட்ட நான் சின்ன பிள்ளையா இருக்க சொல்லோ எங்கள் அம்மா என்னை கூட்டின்னு போச்சு. பாணபத்திரர் பார்த்தார், உனக்கு இன்னும் பாட்டே வராதுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார்.
பாணபத்திரரிடத்திலே பாட்டு வராதுன்னு சொல்லி அனுப்பப்பட்ட ஒருவனே இவ்வளவு சங்கீதம் பாடுவான் என்று சொன்னால் பாணபத்திரர் எவ்வளவு சங்கீதம் பாடுவார்னு ஏமநாதர் பயந்தார், ஓடியே போயிட்டார். பெருமான் பார்த்தார், அந்த இடத்துல அவரும் மறைந்து விட்டார். அடுத்த நாள் காலை நடந்ததெல்லாம் பாணபத்திரருக்கு தெரிய வந்தது. பெருமான் நம்மிடத்திலே எவ்வளவு கருணை செய்திருக்கிறார் என்று குடும்பத்தோடு சேர்ந்து இறைவனை வழிபட்டார். அப்போ பெருமான் கஷ்டம் என்று ஒருவன் வந்தால் எந்த ரூபத்திலுமேனும் வந்து எப்படி ஏனும் வந்து அந்த கஷ்டத்திலிருந்து நம்மை காத்து செல்வார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான கதை உதாரணம். இன்னொரு நீதி என்ன தெரியுமா இந்த கதையில? எப்பொழுதும் ஆணவத்தோடு இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் இறைவன் மீது முழு நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற. இந்த நீதியை இன்று நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாளை வேறு கதையிலிருந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.